ஹாய் ஹலோ 3 அடுப்புமே பிஸியாக இருக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 2 பசங்களுக்குமே ஸ்கூல் இருக்குது. அதுக்கு நடுவுல வந்து பச்சரிசி வந்து ஊற போட்டு வச்சுக்கிறேன் நைட்டுக்கு வந்து டின்னருக்காக. இது பாலப்ப ரெசிபி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா டக்கு டக்குன்னு ஒவ்வொரு வேலையாக பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. சுடுதண்ணியில் வந்து இந்த சீரகம் போட்டு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து வயிற்று வலி, கேஸ் ட்ரபிள் எதுவுமே இருக்காது. ஸ்கூலுக்கு அதுதான் நான் கொடுத்து விடுவேன். அதுக்கப்புறம் வந்து பால் சொசைட்டிக்கு வந்து பாலையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸ்நாக்ஸு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அவன் சாப்பிட்டுக்குவான்ட்டு 10 2 3 பிச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா சுகர் சிரப்பு ஒரு 3 4 ஸ்பூன் தண்ணியில் வந்து சுகர் வந்து பாகாச்சிட்டு அதில் வந்து பத்திரியை பிச்சு போட்டிருக்கேன். இதில் வந்து தண்ணி ஜாஸ்தியாகாமல் பார்த்துக்கோங்க. நெய்யை ஊற்றிட்டு நல்லா சூப்பராக கிண்டி எடுத்தோன்னே நல்ல சர்க்கரை நெய் பத்திரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நீங்கள் சப்பாத்தியில் கூட பண்ணலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஹெல்த்தியாக வேணும்னா. இது வந்து பசங்களும் விரும்புவாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும் கேரளாவும் பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.